ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டே இருந்தாங்க. ஜாசனாஸ் அப்படிங்கிற இதுலேருந்து அந்த ஒரு சிஸ்டர் தான் வந்து கேட்டாங்க, பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் என்ன தான் இருக்கும், ஹிண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஹிண்ட் எதுவுமே இல்லை, ஓகே, நமக்கு எதுவுமே இப்போதைக்கு ரீசெண்டாக ஹிண்ட் எதுவுமே நமக்கு ஷேர் ஆகிறதுல, நமக்கு பிடிஎஸ் வச்சு நம்ம கெஸ் பண்ணுறது தான் வந்து நமக்கு அப்டேட்ஸ்லாம் நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ்லையும் நான் கிடைக்கிற அப்டேட்டும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நமக்கு ட்ரஸ்டட் சோர்ஸுமே ரொம்ப சீக்கிரட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கை மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்னோட கெஸ் தான் முழுக்க. ஸோ நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. ஸோ கண்டிப்பாக வெண்ணிலாவோட ட்ராக் எண்டு தான். ஏன்னா மாமா அவரோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வெண்ணிலா மட்டும் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அந்த லொக்கேஷனில் நான் இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் டே ஷூட்டிங் சொல்லும்போது அந்த ஒரு வீடியோவில் ஸோ அந்த லொக்கேஷனில் நானும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன்லேருந்து வெண்ணிலா தான் மூவ் ஆவாங்களே தவிர காவேரி போக மாட்டாங்க. ஸோ விஜய்க்கு அந்த கோவம் என்னென்னா, ஸோ வந்து நம்மளை தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காளே அப்படிங்கிற ஒரு கோவம், நான் இவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி வந்து முடியாமல் இந்த இடத்துல நிற்கிறாளே அப்படிங்கிறது அவரோட கோவம். அதனால் அந்த ஒரு கோவமான சீக்வன்ஸில் இருந்துட்டு இருக்காரு தவிர மற்றபடி வீக்கை வந்து பிரிய மாட்டாங்க. ஸோ வீக்காவை சேர்த்து வச்சு தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நியூ ட்ராக் தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெண்ணிலாவோட ட்ராக் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஒரு இதுக்கப்புறம் ஒரு ஏதாச்சும் ஒரு நியூ என்ட்ரிஸ் வச்சோ இல்லை புதுசாக ஒரு ட்ராக் வச்சு தான் நெக்ஸ்ட் ட்ராக் மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னன்சி ரிவியல் இந்த மாதிரி ட்ராக் தான் போகுமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக பிரியறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த எமோஷனல் நம்ம விஜய் சொன்ன அந்த ஒரு ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடே சத்தியமாக பார்க்க முடியலங்க அந்த எமோஷனலில். ஸோ ஒரு அப்கமிங் ஒரு ப்ரொமோ வேறு வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொமோலாம் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக ஒரு எமோஷனலான ஒரு மூமெண்ட் தான் காத்துட்ருக்கு. ஸோ அந்த எமோஷனல் தான் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த எமோஷனல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீக்கோட ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸும் காத்துட்ருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், 100% அஷூரன்ஸாக நான் சொல்கிறேன், அங்கே வெண்ணிலா வந்து கிளம்புறாங்க. ஸோ என்ன தான் காவேரி பேக் எடுத்துகிட்டு போனாலும் காவேரி அங்கே இருந்து போக மாட்டாங்க, வீக்காக சேர்ந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ வெண்ணிலா தான் அவங்க மாமா கூட ஊருக்கு போவாங்க. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ நீங்கள் ரொம்பலாம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த ஒரு எமோஷனல் ட்ராக் இப்படி தான் மூவ் ஆகும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹாப்பி ட்ராக் இருக்குது. நான் ஹோப் கண்டிப்பாக எனக்கு டீமில் நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு எல்லாத்தையும் நமக்கு கிடைச்ச பிடிஎஸ்லாம் வந்து சேர்த்து லிங்க் பண்ணி பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து வெண்ணிலா வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ கடைசியாக வெண்ணிலா வந்து எங்கேருந்து போவாங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ்லேருந்து அவங்களோட ட்ராக் வந்து எண்ட் ஆகும். இதுதான் வந்து என்னோட ஒரு கெஸ்ஸு. ஸோ நீங்கள் வந்து ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். கண்டிப்பாக வந்து வீக்காக சேர்ந்துருவாங்க, வெண்ணிலா பிரிஞ்சிருவாங்கன்னா அவங்க வந்து மாமாவோட ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து யாரும் வந்து வீக்காக ஃபேன்ஸ் கவலைப்படாதீங்க. வெண்ணிலாவோட ட்ராக்கை நினச்சி கண்டிப்பாக அந்த ட்ராக் என் கார்டு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு தானே அவங்க போவாங்க. அந்த வேலைகள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறாங்க. இந்த 2 வீக்ஸ் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன் என்னோட திங்க் படி. ஸோ இது 2 வாரத்தை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஹாப்பி தான், வெண்ணிலாவோட ட்ராக் எண்ட் ஆகிடும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில்